ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Black Summoner Anime சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதனால இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. இல்ல நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கலனா கூட பேரியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்ப சர்ச் பண்ணி பார்த்து வரக்கூடிய கண்டென்ட்டை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க ஸ்ட்ரீமர்ஸ் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய கிளைவ் யாருனே தெரியாதனால இவங்க ரெண்டு பேரும் யாரா நீன்ற மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க வந்திருக்கிறவனு ஏஃபல்ல பார்த்துட்டு அடடடா எனக்கு இன்னைக்கு லக்கியான டே வாட்டுக்கே இது வரைக்கும் எத்தனையோ எல்ஃபு கூட நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான எல்ஃபை நான் பார்த்ததே இல்ல. அதனால பாக்குறதுக்கு ரொம்ப லவ்லியா இருக்கிற நீ எனக்கு சர்வெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு நீ சர்வெண்டா மாறியான்னு அடுத்த செகண்டே உன்னுடைய சார்மிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணவும் இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா சார்மிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணா ஒருத்தவங்களை மயக்கலாம் இல்லையா? அதனாலதான் என்னடா அவன் இதை யூஸ் பண்றானேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே கெல்வின் அந்த ஸ்பெல் இவகிட்ட வராத அளவுக்கு தடுத்து விட்டதுக்கு அப்புறம் டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா எனக்கு சொந்தமானவன் மேல உன்னோட மேஜிக் யூஸ் பண்ண பாப்ப மவனே இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்ற மாதிரி பீப் வார்த்தையெல்லாம் போட்டு திட்ட ஆரம்பிக்க இந்த கிளைவும் அடச்சே இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறதே நான் மறந்துட்டேனே. எப்பா நீ என்ன இந்த இடத்துக்கு ஹீரோவா இருந்தீனா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இல்லனா நான் உன்னை நாய் அடி பேய் அடி அடிப்பேன். ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி எவனும் மரியாதை இல்லாம பேசுனது இல்ல. அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கெல்வினோ முடிஞ்சா நீங்க இருந்து ஓடி போடா இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன்ற மாதிரி கத்திட்டு அடுத்த செகண்ட் இவனுடைய அப்ரைசிங் வச்சு பார்க்கும்போது இவன் ஒரு 91 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இவனுமே ஒரு ரீஇன்கார்னேட்டட் தான். அதனால நீ ஒரு ரீஇன்கார்னேட்டடான்ற மாதிரி கேட்க கிளைவோ ஆமா நான் ஒரு ரீஇன்கார்னேஷன் தான். இருந்தாலும் என்னையே நீ அனலைஸ் பண்ணி நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறேன்னா கண்டிப்பா நீ ஒரு ரீஇன்கார்னேட்டடா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கெல்வின் ஏஃபல் இந்த பாதுகாப்பு செவருக்குள்ள போக சொல்றான். ஏன்னா இவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவனால சண்டையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் இங்க பாருமா நான் சொல்ற மாதிரி கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் சொல்லும் போது மட்டும் கரெக்டா நீ அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் ஏஃபலோ சரி மாஸ்டர் நீங்க சொல்றபடியே செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்க இந்த கிளைவோ அட பாவி என்னுடைய செல்லக்குட்டி அனுப்பிட்டியடா அவளை என் கூட நான் கூட்டிட்டு போகணும் ஏய் செல்லக்குட்டி போகாதன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது கெல்வினோ என்னடா அவன் விட்டா ஓர பேசிக்கிட்டு இருக்கான்னு தன்னுடைய விண்டு மேஜிக் வச்சு ஒரு அட்டாக் பண்ணிட்டு இவன் நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த உயரமான ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா இதுல தன்னுடைய மேஜிக் பவர் இன்க்ளூட் பண்ணவும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுது. என்னடான்னு பார்த்தா இது எல்லாத்தையும் அடமெண்டல் ராம்ப்ன்ற ஒரு மேஜிக் மூலமா தான் உருவாக்கி இருக்கான். அதனாலதான் திரும்ப மேஜிக்கை யூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை இப்ப ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பியர் மாரி மாத்தினதுக்கு அப்புறம் இன்னியோட செத்தடா மோவலன்னு விண்டு மேஜிக் மூலமா இன்னமும் பறந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய கிளைவை நோக்கி அனுப்பி வைக்க ஒரு நூல்ல மிஸ் ஆயிருதுன்ற மாதிரி அந்த ஸ்பியர் இவன் கிட்ட வர சமயத்துல இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணி தப்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இங்க பாரு தம்பி நீ என்னதான் என்ன அட்டாக் பண்ணாலும் என்னோட ஷீல்டை வச்சு நான் அசால்ட்டா தடுத்துருவேன். அதனால தேவையில்லாம ட்ரை பண்ணாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படிங்களா சார் சரி ஓகே நான் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன் நீங்க உங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்கன்னு அடுத்த செகண்ட் 4 ஸ்பியரை அனுப்பி அட்டாக் பண்றான். ஆனா மீன மாதிரி இப்பவும் தன்னோட ஷீல்டை வச்சு இவன் தடுத்துக்கிட்டு இருக்க. என்னடா நம்ம ஸ்பியர் உள்ள போலியே சரி ஓகே நம்மளோட இன்னொரு பவர் யூஸ் பண்ணுவோன்னு இவன் அட்டாக்கிங் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாக்குறான். அப்பயுமே எதுவுமே ஆகல. அதனால இதான் பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தம்பி இங்க பாருப்பா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னுடைய பேரியர் பிசிக்கல் அட்டாக்கா இருந்தாலும் சரி மேஜிக்கல் அட்டாக்கா இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிடும். என் மேல ஒரு சின்ன கீரல் கூட படாது. அதனால நீ உன்னுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்றேன்னு இந்த இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு லைட்டா ஒரு உதறவும் இந்த ஸ்பியர் எல்லாமே எட்ட பறந்து போயிடுச்சு. ஆனா கெல்வினுடைய முகத்துல ஒரு துளி பயம் கூட கிடையாது. ஏன்னா இவனுக்கு தான் தன்னை விட பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க அப்புறம் யாராச்சும் கொடூரமா சண்டை போடுறவங்க பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனாலதான் எனக்கு ஏத்த ஒருத்தவன் எனக்கு சிக்கி இருக்கிறான். அதனால இன்னைக்கு இவனை வச்சு நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன்ற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கிளைவோ டேய் இந்த நேரத்துல கூட நீ சிரிக்கிறியடா உனக்குலாம் எப்படா சிரிப்பு வருது? நானா இருந்தானா இந்த இடத்துல பயந்துகிட்டு தான் இருப்பேன். ஏன்னா உன் பின்னாடி ஆளுங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும் யாரா திரும்பி பார்த்தா இவன் கூட வந்த சோல்ஜர்ஸ் பொண்ணுங்களா அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. ஆனா நல்ல வெளியே அதுக்குள்ள இவனுடைய ஸ்பியரை கொண்டு வந்து சில பேர் தடுத்துக்கிட்டு இருக்க இவன் ஒரு பொண்ணை மட்டும் தடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்படி தடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். என்னன்னா இந்த பொண்ணுங்களுடைய கண்ணுல பயம் தெரியுது. ஆனா இவங்க சண்டை போடுறத பார்த்தா இவங்க பயந்த மாதிரி தெரியல. அதனாலதான் இந்த விஷயத்தை நோட் பண்ண உடனே இந்த பொண்ணை எட்ட தள்ளி விட்டுட்டு ஆடா பாவி உன்னுடைய சோல்ஜர்ஸ் மேல குடும்பம் உன்னுடைய சார்மிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இருக்கிற உனக்குலாம் வெக்கமா இல்லையா நீ ஒரு மனுஷனடான்ற மாதிரி கேட்கவும் அப்பெல்லாம் சொல்லாதப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு சந்தோஷம் தரக்கூடியது. அதனால நான் அவங்களை என்னதான் மேஜிக் யூஸ் பண்ணி கட்டுப்படுத்தி இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு முக்கியம். அதனால இன்னைக்கு நானும் என்னுடைய சோல்ஜர்ஸ் சேர்ந்து உன்னை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் உனக்கு சர்வெண்டா இருக்கக்கூடிய அந்த ஏஃபல் இருக்கா இல்லையா அவளை எனக்கு சொந்தமாக்கிப்பேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தவங்க இவனை அட்டாக் பண்றாங்க. அதுவும் என்னுடைய பேரியரை தாண்டி அட்டாக் பண்றாங்க. யாருடான்னு பார்த்தா கீழே இருக்கக்கூடிய ஏஃபல் தான். அதனால சண்டாலி நீதான் என்ன கொல்ல பார்த்ததுன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டேய் தம்பி உன்னோட நேரம் முடிஞ்சு போச்சுறானு இவன் 4 கோலம்ஸ் உருவாக்கிட்டான். அதாவது 4 ஸ்பீர்
இருந்தது இல்லையா, அந்த 4 ஸ்பியரை யூஸ் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு ஒரு கோலம்ஸ் உருவாக்குறத பார்த்ததும் ஓஹோ எனக்கு போட்டியா நீ ஒரு டீம் உருவாக்கிட்ட, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு இவன் தன்னோட சோல்ஜர்ஸ் அனுப்பி சண்டை போட வைக்க, கெல்வினும் இங்க பாருங்கப்பா நீங்க போயிட்டு அட்டாக் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுங்க, கொல்ல மட்டும் கூடாது, ஏன்னா அவங்க எல்லாருமே சாமிங் ஸ்பெல்லால கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க, அதனால நீங்க அவங்க கூட போய் சண்டை போடுங்க, கொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு டேய் தம்பி வரியா 1vs1 வச்சுக்கலான்ற மாதிரி கூப்பிட இவனும் சரி ஓகேவா இன்னைக்கு நீனா இல்ல நானான ஒரு கை பாத்துலான்னு இவனோட ஸ்பீரை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வர கெல்வின் தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இவனை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க கீழே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா மேஜிக் பவர்லாம் அதிகமா யூஸ் பண்ணும்போது கீழே இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா, அதனாலதான் எந்த அளவுக்கு மேல கூட்டிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இவனை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நடுவுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அட்டாக் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2 நாட்டு பிளைட்டும் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அட்டாக் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பறந்துகிட்டே இந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளைவ் தன்னுடைய சோல்ஜர்ஸ் நடுவுல இருக்காங்கன்றது கூட பார்க்காம அவங்களையுமே சேர்த்து அட்டாக் பண்றான். அதனால இது எல்லாத்தையுமே கல்வி நோட்டீஸ் பண்ண உடனே இங்க பாரு உன்னுடைய ஆளுங்க கீழ இருக்காங்க, அவங்களுமே சேர்த்து அட்டாக் பண்றடா, என்ன மட்டும் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, என்னது அவங்கள சேர்த்து அட்டாக் பண்றதை நிறுத்தணுமா, டேய் அவங்கள பத்தி நான் கவலையே பட மாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஜஸ்ட் டூல் தான், அதனால எவன் செத்தாலும் எனக்கு கவலையே இல்லடான்ற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. கெல்வினும் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு இவனை அட்டாக் பண்றதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இவனை மேல கூட்டிட்டு போறான். அப்பதானே இவன் ஏதாவது பேசிக்கிட்டே மேல வந்து அட்டாக் பண்றேன் வருவான், அதனாலதான் இவனை மேல கூட்டிட்டு போகப்போ இவன் எதிர்பார்த்த மாதிரியே டேய் தம்பி இந்த உலகத்துல நான் ரீஇன்கார்னேட் ஆகும்போது எக்கச்சக்க பவரோட ரீஇன்கார்னேட் ஆனேன், அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு சாதாரண ஒரு டூல் மாதிரி தான், அவங்க யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன், அதனால மத்தவங்கள பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, ஏன்னா நீ இந்த இடத்துக்கு ஒரு ரீஇன்கார்னேட் ஆனவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமா நானும் உன்ன மாதிரி ரீஇன்கார்னேட் ஆனேன், ஆனா நான் உன்ன மாதிரி கண்டிப்பா கிடையாது, ஏன்னா என்னுடைய பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்களையும் என்னைக்குமே நான் கஷ்டத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நான் என்னைக்குமே உன்ன மாதிரி கேவலமான ஒரு பிறவியை மாற மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் அந்த கேவலமான பிறவின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணதும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து அந்த மாதிரி சொல்லி இருப்பேன்னு இவனுடைய ஹீலிக்ஸ் பேரியர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. கேள்வினோ ஓ இந்த பவர் தானா, சரி ஓகே என்னால சமாளிக்க முடியும்னு ஓட்டெக்ஸ் எட்ஜ்ன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணி மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த அட்டாக்ல நம்ம கெல்வினுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் ஸ்பியர் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தான் உடைஞ்சிருக்குது, இவனுக்கு எதுவுமே ஆகல. பட் கிளேவ் இருக்கா இல்லையா, அவனுடைய கண்ணத்திலே ஒரு கோடு போட்டு ரத்தமே வந்துருச்சு, அதனால என்னுடைய அழகான முகம் போச்சு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு என்ன பாப்பா டேய் உன நான் சும்மா விட மாட்டேன்டா, என்னோட முகத்துல கோடு போடல உன கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி இந்த பக்கம் இவன் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம கெல்வின் எதையுமே கண்டுக்காம இவனுடைய மேஜிக்கல் மெட்டீரியல் உடைஞ்சு போயிடுச்சுன்னு கொஞ்சம் சோகமா பார்த்துட்டு சரி பக்கலதோ இத உள்ள வச்சுக்கோ அப்புறமா இன்னொன்னு எடுத்துக்கிறன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க. டேய் இங்க ஒருத்தன் கண்ணத்துல கோடு வாங்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, இத பத்தி கண்டுக்காம நீ உன்னுடைய மேஜிக்கல் மெட்டீரியல் பத்தி கண்டுக்கிற மவனை, இன்னைக்கு நான் உன்னையும் இந்த இடத்துல இருக்கவங்களையும் ஒரே அடியா கொல்லாம விட மாட்டேன்டா, என்னுடைய ஃபைனலிஸ்ட் அட்டாக் பவர் வெளியில கொண்டு வரேன்னு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி டெம்பஸ்ட் பேரியர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியரை கிரியேட் பண்ணவோ இதுக்கப்புறம் என்கிட்ட யாராலும் தப்பிக்க முடியாது, இங்க இருக்கிறவங்க என் கூட சண்டை போட்டவன் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு சாக போறீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே கெல்வின் கூலா வந்து ஒரு இடத்துல நின்னுகிட்டு எப்பா குளோத்தோ உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மெட்டீரியல் வெளியிடுப்பான்னு சொல்லப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடைஞ்சு போன மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்கிரேடட் மெட்டீரியல் வெளியிடுக்க ஓகே இது போதும் நினைக்கிறேன், ஏன்னா இதோடைய பேரு பிளாக் டிஃபாரஸ்ட், இதை வச்சு ஒரு ஸ்லாஷிங் அட்டாக் பண்ணா எந்த ஒரு மேஜிக்கா இருந்தாலும் சரி அது கிழிச்சுக்கிட்டு போகும், அதனால இதை வச்சு இன்னைக்கு அட்டாக் பண்ண வேண்டியதான். ஆனா என்ன இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதுதான் இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த வெப்பனுக்கான என்சான்மென்ட் மேஜிக் அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான மேஜிக் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நம்ம டீம்ல இருக்கவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கெல்வின் எப்படி இதை சமாளிக்க போறான்ற மாதிரி கொஞ்சம் பயத்தோட தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மெல்ஃபினா மட்டும் சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா, ஏன்னா கெல்வினுக்கு இந்த மாதிரி சண்டை போறதெல்லாம் ரொம்ப பிடிக்குது இல்லையா, அதனாலதான் இவன் மத்தவங்க கவலைப்படுற மாதிரி கவலைப்படாம கெல்வினுக்கு இது பிடிச்சிருக்குதுன்னா எனக்கு இது பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கெல்வினும் தன்னுடைய என்சான்மென்ட் பவர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு போட்டுட்டு சரி ஓகே இது கம்ப்ளீட் ஆகலனாலும் பரவாயில்ல இதை வச்சு அட்டாக் பண்ணுவோம், இது தாக்கு பிடிக்கலாம் வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு போன்னு போரஸ் டெஸ்டாய்த்ன்ற ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து ஒரு வெட்டவும் இந்த கையோடைய ஒட்டுமொத்த அந்த மேஜிக்கல் பேரியரை கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலையை துண்டா வெட்டிடுச்சு. ஆனா கெல்வின் அவனை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன்னா அவனுடைய கழுத்துக்கு எய்ம் வைக்கிறதுக்கு பதிலா அவனுடைய காலுக்கு எய்ம் வச்சிட்டான் நாட்டுக்கு, அதனாலதான் நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன், எங்க இருக்கிறான்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு போடுவோன்னு கீழே சுத்தி முத்தி பார்த்தா பயப்புள்ள காலு துண்டான நிலைமையில ஐயோ யாராவது என்ன காப்பாத்துக்கல ப்ளீஸ் என்ன காப்பாத்துக்கலன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா என்ன பண்றது கெல்வின் போட்டு தள்ளணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டான் இல்லையா, அதனாலதான் இவன் எங்க இருக்கிறான்றத பார்த்ததும் சாரிடா தம்பி இன்னியோட உன் கதையை நான் முடிக்க போறேன்னு செம்ம வேகமா வந்து ஒரு அட்டாக்க பண்ண வர. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நூல்ல தப்பிச்சானோ அதே மாதிரி ஒரு நூல்ல இவனை யாரோ ஒருத்தவங்க டெலிபோர்ட் பண்ணி இந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால யாராவது இந்த இடத்துல டெலிபோர்ட் மேஜிக்ல யூஸ் பண்றது எங்கேந்திரா வந்தாங்கன்ற மாதிரி பார்த்தா இந்த இடத்துக்கு இவனை காப்பாத்துறதுக்காக வந்தது இந்த ட்ரிஸ்டன் தான். ஏன்னா இவனுக்கு 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அதனாலதான் இவனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறத நம்ம கெல்வின் பார்த்ததும் யாரா நீன்ற மாதிரி கேட்க ஓ என்ன பத்தி கேக்குறியா, என்னுடைய பேரு ட்ரிஸ்டன், அப்புறம் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக டீமன் பீஸ்ட் அப்புறம் நிறைய வந்துச்சுங்க இல்லையா, அதுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதும் நான் தான், ஏன்னா அந்த மிக்ஸ்டு டீமன் பீஸ்ட் ஆர்மிக்கு ஜெனரலி நான் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கெல்வினும் சரி ஓகே நீ எவனா வேணா இருந்துட்டு போ,
போ, ஆனா இவனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஏன்னா இவன் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட ஓவரா பேசிட்டான், அதனால இவனை நான் கொல்லாம விட மாட்டேன், ஒழுங்கா நீங்க இருந்து ஓடி போயிடுன்ற மாதிரி சொன்னாலும் இந்த ட்ரைஸ்டன் அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. ஏன்னா இந்த இடத்துல உன் கூட சண்டை போட்டா நாங்க தோத்துட்டோம், அதை வேணா என்னால ஒத்துக்க முடியும். ஆனா அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இவனை வச்சு நாங்க நிறைய பிளான் பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்லப்போ சரி ஓகே இவனை நீ கூட்டிட்டு போய்க்கலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி, இந்த டீமன்ஸ் இந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே நீ சமன் பண்றியான்ற மாதிரி கேட்க, பரவாயில்லையே உனக்கு சமனிங்க பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குதாட்டுக்கு. நான் சமன் பண்ணனான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அதை பத்தி உனக்கு நான் சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா இவனுடைய உயிரை என்னால இப்போதைக்கு காப்பாற்ற முடியாது. அதனால போர்ல தோத்தவங்க எப்படி முதுகு காட்டி ஓடி போவாங்களோ அதே மாதிரி இப்ப நான் ஓடி போறேன். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அவன் கூட வந்து நான் சண்டை போடுவேன் மிஸ்டர் பிளாக் சம்லர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகவும் எல்லாருமே கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இல்லையா, அதனால எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு இருக்கேன். ஏன் சொல்ல இந்த கிராமத்தோடைய அந்த ஹெட் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த எல்டரும் ஓகேப்பா நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் எங்களை காப்பாத்தன உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் இல்லையா, அதனால எங்க கிராமத்து சார்பா இன்னைக்கு உங்களுக்கு நாங்க ஒரு விக்டரி பார்ட்டியை கொடுக்க போறோம்னு இவர் தன்னுடைய கிராமத்துல இருக்கவங்க கூட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கான விஷயத்தை எதுவுமே செய்யறதுக்காக கிளம்பி போக கெரல்ட் எப்பயும் போல வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏஃபல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னப்பா என்ன சொல்ற, மாஸ்டர் அந்த கிளேவ் கூட சண்டை போடும்போது என்னுடைய உமன் மேல கைய வைக்காதறான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எந்த ஒரு பையனும் அதிகமா சொல்ல மாட்டான், ஆனா என்னுடைய கிங் உங்களுக்காக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாருன்னா கண்டிப்பா உங்க மேல அவருக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளவு வேகத்துல ஓகே கெரல்ட் நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும், மாஸ்டர் அவர் வாயால இன்னொரு தடவை அப்படி சொன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கேள்வினும் கரெக்டா இந்த இடத்துக்கு வர இவன் கொஞ்சம் அரையும் குறையுமா கேட்டுட்டு என்னப்பா சொல்லணும் ஏதோ சொல்லணும்னு சொல்லி என்ன பண்ற மாதிரி கேட்க இவன் மாஸ்டர் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு நினைச்சுக்கிட்டு இல்ல மாஸ்டர் அப்படின்ற மாதிரி மைக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஆனா இதே நேரத்துல மத்தவங்க எல்லாம் காணும், அதனால எங்க பாவங்கன்ற மாதிரி கேட்க காட்டுக்குள்ள உரிய சத்தமா இருக்குது. என்னடான்னு பார்த்தா இவங்க 3 பேரும் இன்னைக்கு சண்டை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது யாரு ஃபர்ஸ்ட் வந்து கெரால்ட தொடறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டியை வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துகிட்டு இருக்க. இதுல ரியான் மட்டும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதோ ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணவும் இவங்க 2 பேரை விட செம வேகமா வந்து கெரால்ட தொட்டு ஐயோ ஜாலி நான் தான் ஃபர்ஸ்ட் தொட்டன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சாராவால இது சுத்தமா ஏத்துக்கவே முடியல, ஏன்னா தன்னுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி செம வேகமா வந்துட்டா இல்லையா, அதனாலதான் என்னால ஏத்துக்க முடியலன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மெல்வினா இங்க பாருப்பா அவளை பார்த்து நம்ம பொறாம போடக்கூடாது, அதுக்கு பதிலா சந்தோஷம் தான் பண்ணோம். ஏன்னா அவ இந்த உலகத்துக்கு வந்த கொஞ்ச நாள்ல தன்னுடைய பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாதிரி இருக்கிறா, அதனால அவளை பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரியானோ ஒனிச்சா இன்னைக்கு நான் பண்ணதெல்லாம் பாத்தீங்களான்ற மாதிரி ஜாலியா இவங்கிட்ட வந்து கேட்க இவனும் ஆமாப்பா நீ இன்னைக்கு உன்னுடைய பவர் எல்லாத்தையும் ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ண, அதுலயும் நீனும் அலெக்ஸும் சேர்ந்து அந்த மாஸ்டரை போட்டு தள்ளீங்க பாத்தீங்களா, அது டாப் நாச்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவளுடைய தலையில தடவி கொடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரைசன் கிளைவ தூக்கிட்டு போனா இல்லையா, அவன் என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா அவனை ஹீல் பண்ணி இந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏன்னா இவன் என்னதான் இவனுடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் தேவையில்லாம போயிட்டு இன்னைக்கு அவன்கிட்ட தோத்துட்டு வந்திருக்கான் இல்லையா, அதனாலதான் இவனுக்கு தர வேண்டிய தண்டனை இன்னைக்கு கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு இவனுடைய எல் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்ச கர்ஸ்ட் வெப்பன் எல்லாத்தையும் இவன் மேல டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுவும் இவன் சாமிங் ஸ்பெல் மூலமா கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா தான் டெஸ்ட் பண்ணி பாக்குறான். ஆனா கொல்ல மட்டும் கூடாதுன்னு சொல்லிட்டான், ஏன்னா இவன் உயிரோட இருந்தா தானே இவனால நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதனாலதான் இவனை கொல்றதுக்கு பதிலா எல்லா வெப்பனையும் எடுத்து வந்து இவன் மேல யூஸ் பண்ணி அப்பப்ப இவனை ஹீல் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த கிராமத்தோட எல்டர் உங்களுக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால இன்னைக்கு பார்ட்டியில எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கெல்வின் மட்டும் இவங்க கூட இல்ல, ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி பார்ட்டி பண்றதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனாலதான் ஒரு மலையோட உச்சில உட்கார்ந்துகிட்டு இவங்க ஜாலியா என்ஜாய் பண்றத பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனை பாக்குறதுக்காக ஏஃபல் இந்த கிராமத்தோட எல்டர் கொடுத்த ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறா. அதனால என்னடா கிஃப்ட்னு பார்த்தா இவங்க கிராமத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணு தன்னுடைய உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதாவது நம்ம ஏஃபலுக்கு அம்மாவா இருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அவ கடைசியா எல்லாருமே பாத்துட்டு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய முத்திரையை ஒண்ணு இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த முத்திரையை இன்னைக்கு இவகிட்ட கொடுத்துருக்காங்களாட்டுக்கு, ஏன்னா இவ பாக்குறதுக்கு அப்படியே அவங்கள மாதிரி தான் இருக்கிறா. அப்புறம் இவங்க கிராமத்தை காப்பாத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கா இல்லையா, அதனாலதான் இது உங்ககிட்டே இருக்கட்டும் அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க மாஸ்டர், இதை நீங்க எனக்காக போட்டு விடுவீங்களான்ற மாதிரி கேட்க இவனும் அதுக்கு என்ன தாராளமா நான் உனக்கு போட்டு விடுறேன்னு இவன் கையாலே இவளுடைய கூந்தல்ல அந்த கிளிப் எல்லாத்தையுமே போட்டு விட ஏஃபல் உடனே கொஞ்சம் வெக்கத்தோட மாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், அதை மட்டும் எனக்காக பண்றீங்களான்ற மாதிரி கேட்க இவனும் சரி ஓகே சொல்லுமான்ற மாதிரி கேக்குறான். என்னடான்னு பார்த்தா என்ன நீங்க யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்லேவா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு காலம் ஃபுல்லா சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால என்ன தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கொடுக்கணும்னு மட்டும் யோசிச்சிடாதீங்கன்ற மாதிரி சொல்லவும் கேள்வின்னு உடனே இங்க பாருப்பா நீ என்னுடைய ரொம்ப 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 நெருக்கமானவ, சோ அப்படி இருக்கும்போது உன நான் யார்ட்டையும் தர மாட்டேன், நீ என் கூடவே தான் இருப்ப, அதனால இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ தப்பா யோசிக்காதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு மத்த எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன் இவங்க கூட சேர்ந்து இந்த எல்ஃப் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து ஒனிச்சான்ற மாதிரி இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா. அதனால என்னடா அவ வில்லத்தனமா சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த பொண்ணு சொல்ற ஒரு விஷயத்தை கேட்டது இவங்க எல்லாருக்குமே செம ஷாக்கா இருக்குது. ஏன்னா
இவங்க இந்த இடத்துக்கு வர வச்ச ஒரு அரசர் இருக்கா இல்லையா, அந்த அரசர் வேற யாரும் கிடையாது, இந்த குட்டி பொண்ணு தானா. ஆனா அரசர்ன்ற குட்டி பொண்ணுன்ற ஒண்ணுமே விளங்கலைன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசருக்கு தன்னுடைய உருவத்தை மாத்தக்கூடிய ஒரு மேஜிக் பவர் இருக்குது. அதனாலதான் எஸ்ராங்குக்கு தகுதியானவனா, இவனால எல்லாத்தையும் பண்ண முடியுதான்றத எல்லாத்தையும் பாக்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ரொம்ப நேரமா இவங்க கூடவே இருந்திருக்கிறாரு. ஆனா இவர் எதிர்பார்த்ததை விட கெல்வின் இந்த இடத்துல ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு இருக்கான் இல்லையா, அதனால இன்னைக்கு நீ எஸ்ராங்குக்கு ப்ரொமோஷன் ஆயிட்ட பண்ற மாதிரி சொல்லப்போம் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எஸ்ராங்க்ன்றது ரொம்ப பெரிய ரேங்க், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் இல்லையா, அதனாலதான் நம்ம எஸ்ராங்குக்கு ப்ரோமோட் ஆயிட்டன்றவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அரசர் மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லப்போம் இவன் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த எஸ்ராங்குக்கு போறவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எஸ்ராங்க்ல இருக்காங்களோ அவங்க கூட 1vs1 ஃபைட் வச்சு அவங்களை ஜெயிச்சா மட்டும் தான் எஸ்ராங்க்ன்ற அந்த ஒரு ப்ரொமோஷனை கையில கொடுப்பாங்களாம். அதனாலதான் அவங்க கூட நீ சண்டை போடணும் பண்ற மாதிரி சொல்ல, அதனாலதான் சண்டை தானே தாராளமா போட்டுடுவோன்ற மாதிரி இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளவு நேரமா சிரிச்சுக்கிட்டு இருந்த மத்தவங்க எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி இவன் ஒரு பேட்டில் ஜங்கியா மாறிட்டானா சண்டை போடுறதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவான் இல்லையா, அதனாலதான் போச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கெல்வின் மட்டும் ஓகேப்பா நம்மளுடைய ஜெர்னி இதுக்கப்புறமேட்டு தான் ஆரம்பிக்க போகுது, இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை பண்ண போறோம், அதனால அடுத்த பயணத்துக்கு தயாராகுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சு இந்த மொத்த சீசனுமே முடிக்கிறாங்க. சோ கைஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த எபிசோட் சீசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலா இந்த அனிமையை பிடிச்சதுனால தான் நான் ஆல்ரெடி பண்றேன்னு சொன்ன அனிமையை விட்டுட்டு இந்த அனிமையை கையில எடுத்தேன். அது மட்டும் இல்லாம நடுவுல கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எல்லாம் மாத்தி கொஞ்சம் ஸ்டோரியை வித்தியாசமா தான் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரிஜினல் எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்து இதை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. நான் ஒரு மாதிரி ஸ்டோரி சொல்லியிருப்பேன், அதுல ஒரு மாதிரி ஸ்டோரி இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு எல்லாமே புரியுற மாதிரி தான் நான் சொல்லி இருக்கிறேன்றதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம சீசன் 2 எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அப்டேட் எதுவுமே இன்னும் கொடுக்கலப்பா. ஏன்னா இந்த அனிமையவே இப்பதான் சம்மர் டைம்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதோட செகண்ட் சீசன் எப்போ வரும் எப்படி வரும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன், அப்படி இல்லனா என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி புது புது அப்டேட்லாம் வருது இல்லையா, அதை நான் வந்து ஸ்டேட்டஸ் போடுவேன் இல்ல ஷேர் பண்ணி விடுவேன், அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அனிமி இருக்கு இல்லையா அந்த 12 எபிசோட், இந்த எபிசோடுக்கு வந்த எந்த ஒரு கமெண்ட்ஸுக்கு வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணல. அந்த கமெண்ட் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் அப்படியே ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணுவேன். அப்படி இல்லையா லைவா வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல போறேன். சோ அதனால இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் இன்னொரு அனிமியோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.